படம் பார்த்து முடிக்கும்போது மணி 5. கொட்டாவி விட்டு கொண்டே டிவியை ஆஃப் செய்தாள் ஹேமா. ஏ பாப்பா, மணி 5 தான் ஆகுது, எங்கேயாவது வெளியில் போகலாமா என்றான் பிரபு. எங்கடா போகிறது என்றாள் அவள். அவளை மடியில் சாய்த்து உதட்டை பிடித்து நசுக்கினான். இன்னொரு தடவை வாடா போடான்னு சொன்ன, லேசாக கடிச்சு வச்ச உதட்ட வேகமாக கடிச்சிருவேன். ஒழுங்கா மாமான்னு கூப்பிடுறீ என்றான். நீ மட்டும் டீ போட்டு கூப்பிடுறீல, அது மாதிரி தான் இதுவும். எனக்கு தோணும்போது நானே கூப்பிடுவேன். நீ இப்போ பதில் சொல்லு, எங்கே போகிறது என்றாள். நீ போட்டியில் ஜெயிச்சா நீ என்ன கேட்குறியோ அதெல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னல, அதனால் இப்போ நீ தான் சொல்லணும். சொல்லு, உனக்கு என்ன வேணும் என்றான். ஹேமாவும் நீண்ட நேர யோசனைக்கு பிறகு என்னோடய ட்ரெஸ் எல்லாம் முட்டிக்கு மேலே தூக்கிட்டு போயிடுச்சு, அதனால் ட்ரெஸ் எடுப்போம் என்றாள். சரி, நல்ல யோசனை தான். ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே நைட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துடுவோம். ஏன்னா எனக்கும் கொஞ்சம் ட்ரெஸ் வாங்க வேண்டியது இருக்குது என்றான் பிரபு. அவளும் சரி ஓகே, நான் கிளம்புறேன், நீயும் கிளம்பு என்றாள். அவனும் கிளம்பினான். இருவரும் காரில் ஏறி துணிக்கடைக்கு சென்றனர். ஹேமா வெளியில் போட்டு செல்வதற்கு சுடிதாரும் வீட்டில் போட்டுக்கொள்ள நைட்டியும் எடுத்தாள். இதை பார்த்த பிரபு திட்டினான். ஏண்டி ஒரே நைட்டியாக எடுக்கிற? உங்கள் வீட்டில் இருக்கும்போது டிஷர்ட்டும் பாவாடையும் தானே போடுவேன், அதே வாங்கிக்கோ என்றான். அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டேன், இப்போ போய் போட முடியுமா என்றாள் அவள். அதெல்லாம் போடலாம், உனக்கு பிடிக்கும்னா நீ தாராளமாக போட்டுக்கோ என்றான். அவளும் சிரித்து கொண்டே எடுத்த நைட்டி எல்லாம் வைத்துவிட்டு அவளுக்கு பிடித்த உடையை எடுத்தாள். பிரபுவும் அவனுக்கு தேவையான துணிகளை எடுத்தான். இருவரும் துணியை வாங்கி கொண்டு ஹோட்டலுக்கு கிளம்பினர். ஹோட்டலுக்கு சென்ற உடனேயே உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கடி என்றான் பிரபு. ஹேமாவும் சிக்கன் மட்டன் என்று என்னென்னமோ ஆர்டர் செய்தாள். என்னடி இவ்வளோ ஆர்டர் பண்ணுற, என்னாச்சு உனக்கு என்றான். இது மாதவிடாய் நேரம்ல, அதான் எல்லாமே சாப்பிடணும்னு தோணுச்சு. இன்றைக்கி தான் 3வது நாள், வயிறு வலியும் இருக்காது, அதான் சாப்பிடணும்னு நினச்சேன் என்றாள் அவள். சரி சரி, அப்போ நான் எதுவும் ஆர்டர் பண்ணல, எப்படியும் நீ முழுசாக சாப்பிட மாட்ட, மிச்சத்தை நான் சாப்பிட்டுக்கிறேன் என்றான். ஹேமாவும் தலையை ஆட்டினாள். ஆர்டர் செய்த அனைத்தும் டேபிளுக்கு வந்தது. ஹேமா முதலில் பிரபுவுக்கு பரிமாறிவிட்டு பிறகு தானும் போட்டுக்கொண்டு சாப்பிட்டாள். சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே பிரபு ஹேமாவிடம், ஏண்டி உனக்கு மாதவிடாய் முடிய இன்னும் எத்தனை நாள் இருக்கு என்றான். இன்னைக்கு 3வது நாள், நாளைக்கு 1 நாள் இருக்கு என்றாள் அவள். அப்போ சரி, ஜாலி தான் என்றான் பிரபு. ஏண்டா ஜாலி என்றாள் அவள். நாளைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போதில்ல, அதான் என்றான் அவன். சீ, இதுக்கு அவ்வளவு ஆனந்தம், சாப்பிடுடா, வீட்டுக்கு போவோம், இப்போவே மணி 8 ஆகிடுச்சு என்றாள். இருவரும் வேக வேகமாக சாப்பிட்டு விட்டு வீட்டிற்கு கிளம்பினர். வீட்டுக்கு வந்த உடனேயே எடுத்த துணியெல்லாம் அடுக்கினாள் ஹேமா. ஏண்டி அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், ஏன் வந்த உடனே வேலை பார்க்குற என்றான் பிரபு. இல்லைடா, கையோடு முடிச்சிட்டா நிம்மதியாக தூங்கலாம், அதான் என்றாள். அதான் எடுத்து வச்சிட்டில, வா வந்து படு என்றான் அவன். அவளும் விளக்கை அணைத்து விட்டு அவன் பக்கத்தில் படுத்தாள். அவளை இழுத்து மார்போடு அணைத்து கொண்டான் பிரபு. அவளும் அவன் நெஞ்சில் படுத்து கொண்டு, ஏண்டா உனக்கு என்கிட்ட என்ன பிடிக்கும் என்றாள். அவனும் எனக்கு உன்னை மொத்தமாகவே பிடிக்கும், என்ன பிடிக்கும்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், நீ தான் என்னோட உயிர் என்றான். ஹேமாவும் சிரித்து கொண்டே அவனுக்கு முத்தமிட்டாள். பிரபு ஒரு நிமிடம் அப்படியே உறைந்து போனான். ஹே, என்னடா சில மாதிரி அப்படியே இருக்க என்றாள் அவள். இல்லை, நீ முதல் தடவை முத்தம் கொடுத்தியா, அதான் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு என்றான். இதுக்கே இப்படியா, நாளைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், சம்பந்தமே இல்லாமல் சண்டை போட்டில, அதுக்கு உன்னை பழி வாங்க போகிறேன் என்று மிரட்டினாள். ஹே, என்னடி பண்ண போகிற, சொல்லுடி, பயமாக இருக்கு என்றான் அவன். அதெல்லாம் சொல்ல முடியாது, நாளைக்கு நான் கொடுக்க போகிற சர்ப்ரைஸில் நீ தவிக்க போகிற, அவ்வளோதான் இப்போதைக்கு சொல்லுவேன் என்றாள். பிரபுவும் ஏதேதோ யோசித்து பார்த்தான். ஆனால் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏதேதோ பேசி என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்தான். ஆனால் எதுவும் வேலைக்கு ஆகவில்லை. யோசித்து கொண்டே படுத்திருந்தான். சரி சரி, யோசித்தது போதும், தூங்கு என்றாள் ஹேமா. அவனும் அவளை கட்டி அணைத்தபடியே தூங்கினான். ஹேமாவும் சிரித்து கொண்டே தூங்கினாள். மறுநாள் காலையில் சீக்கிரம் எழுந்து குளித்து முடித்து புடவை கட்டி கொண்டு பிரபுவுக்கு டீ போட்டு அவனை எழுப்பினாள். மாமா எந்திரிங்க மாமா, மணி 8 ஆகுது, இன்னும் என்ன தூக்கம், எந்திரிங்க மாமா என்றாள். வாயை பிளந்து கொண்டு தூங்கி கொண்டிருந்தவன் மாமா என்ற வார்த்தையை கேட்டவுடன்
திடுக்கிட்டு எழுந்தான். ஹேமாவை மங்களகரமாக பார்த்தவுடன் அவள் அழகில் சொக்கி போய் வெறி கொண்டு பார்த்து கொண்டிருந்தான். மாமா, வாங்க மாமா, டீ குடிக்கலாம் என்றாள். ஏய், என்னடி திடீர்னு மாமாங்கிற? மாமான்னு சொல்லுன்னு சொன்னால் கூட சொல்ல மாட்ட. எல்லாம் புதுசாக இருக்குது, ஆளும் ஒரு தினுசாக இருக்க. என்னடி ஆச்சு உனக்கு என்றான் பிரபு. நான் நேற்றே சொன்னேன்ல சர்ப்ரைஸ்னு, அது இதுதான். நான் உன்னை என்ன பண்ணாலும் உன்னால் என்னை எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நான் மாதவிடாயில் உன்னை உசுப்பேத்தி ஒன்றும் பண்ண முடியாமல் ஆக்கிறது தான் என்னோடய வேலை என்றாள். ஏய், இதெல்லாம் ரொம்ப தப்புடி, நான் பாவண்டி, என்னை விட்டுடுடி என்றான் அவன். அதெல்லாம் முடியாது, போங்க மாமா, போய் பல்ல விளக்கிட்டு வாங்க என்றாள் அவள். பிரபுவும் எழுந்து பல் விளக்கி குளித்து விட்டு வெளியே வந்தான். என்ன மாமா குளிச்சுட்டு வரீங்க? இருங்க, டீ ஆறிடுச்சு, நான் போய் வேற போட்டுட்டு வரேன் என்றாள். எங்கடி போற? இங்கே வா என்று கையை பிடித்து இழுத்து இறுக்கி கட்டி அணைத்து முத்தமிட்டான். பசங்களுக்கு பொண்ணுங்க மாமான்னு கூப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா என்றான். அதெல்லாம் தெரியும், முதல்ல நீ கையை விடு, எனக்கு மாதவிடாய் என்றாள். ஐயையோ, இதை வேற ஏண்டி அடிக்கடி சொல்லி காட்டுற? ஒன்றும் பண்ண மாட்ட போடி என்று கையை விட்டான். அவளும் சமையல் அறைக்கு சென்று டீ போட்டு எடுத்து வந்தாள். பிரபுவும் அதை வாங்கி குடித்து கொண்டே, என்னடி சாப்பாடு இன்னைக்கு? ரொம்ப பசிக்குது என்றான். உங்களுக்காக தான் மாமா ஆசையாக இட்லியும் மட்டன் குழம்பும் செய்ய சொல்லியிருக்கேன் என்றாள் அவள். ஏதோ நீயே செஞ்ச மாதிரி சொல்கிற, போடி என்று சிரித்தான் அவன். இரு இரு, இன்னும் கொஞ்ச நாளில் சமைக்க கற்றுக்கிறேன் என்று அவன் பக்கத்தில் அமர்ந்தாள். புடவையில் நல்ல கும்முன தாண்டி இருக்க என்று அவளிடம் நெருங்கி சென்றான். அவளும் அவன் பக்கத்தில் சென்று கண்ணை மூடிக்கொண்டாள். அவனும் அருகில் வந்து முத்தமிட்டான். அவன் கொடுத்த முத்தத்தை வாங்கி கொண்டவள் அவனுக்கு முத்தமிடுவது போல் வந்து அவன் உதட்டை கடித்துவிட்டு ஓடினாள். அடியே, இதுக்கெல்லாம் சேர்த்து நாளைக்கு முதலிரவில் வைக்கிறண்டி ஆப்பு என்று கத்தினான். அவள் எதையும் காதில் வாங்காமல் கீழே சென்றாள். மதிய உணவு செய்வதற்காக வேலை பார்க்கும் அம்மாவுடன் சேர்ந்து வெங்காயம் முறித்து கொண்டிருந்தாள் ஹேமா. பிரபு டிப்டாப்பாக கிளம்பி கீழே வந்தான். ஏ ஹேமா, ஒரு அவசர வேலையை ஆஃபீஸ் போகிறண்டி, வர 2 மணி ஆகும், அதுக்குள்ளே மதிய சாப்பாடு தயாராகிடுமா என்றான். அதெல்லாம் தயாராகிடும், நீ ஏன் இப்போ சாப்பிடாம போகிற என்றாள். இல்லடி, அவசர வேலை, அதான். நீ சாப்பிடு, நான் கிளம்புறேன் என்றான். அவளும் வாசல் வரை சென்று வழி அனுப்பி வைத்தாள். மதியத்திற்கு மீனும் நண்டும் வேலையாட்களிடம் சொல்லி வாங்கி வைத்திருந்தாள் ஹேமா. அதனால் காலை உணவை அவளுக்கு கொஞ்சம் எடுத்து வைத்துவிட்டு மீதமுள்ள அனைத்தையும் வேலை பார்க்கும் அனைவருக்கும் கொடுத்து சாப்பிட வைத்துவிட்டு அவளும் அவர்களுடன் சேர்ந்து சாப்பிட்டாள். சாப்பிட்டு முடித்து சிறிது நேரம் வெளியே நடந்து கொண்டிருந்தாள். அதற்குள் சமையல் வேலைக்கு வரும் அம்மா அனைத்தையும் தயார் செய்துவிட்டு ஹேமாவை அழைத்தார்கள். அம்மா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே தயார் செய்து வச்சுட்டேன். இப்போ மீனை என்ன செய்யணும், நண்டை என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்கள், அப்படியே செஞ்சிடுறேன் என்றாள். மீனை குழம்பு வச்சு பொரிச்சிடுங்க, நண்டை கிரேவி பண்ணிடுங்க என்றாள். அவர்களும் அவள் சொன்னபடியே விறுவிறுவென சமைக்க ஆரம்பித்தார்கள். ஹேமா உடன் இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். 1 மணி நேரத்திலேயே எல்லா உணவும் தயாராகிவிட்டது. ஹேமா அனைத்தையும் டைனிங் டேபிள் மீது எடுத்து வைத்துவிட்டு மேலே ரூமிற்கு சென்றாள். வீட்டில் சும்மா இருக்கவே போர் அடிக்குது என்று ஆன்லைனில் வேலை கிடைக்குமா என்று லேப்டாப்பை பார்த்து கொண்டிருந்தாள். சரியான நேரத்தில் பிரபுவும் வந்தான். என்னடி பண்ணிகிட்ருக்க என்றான். இல்லடா, வீட்டில் சும்மா இருக்க போர் அடிக்குது, அதான் வேலை தேடிட்டுருக்கேன் என்றாள். அதுக்கு தான் காலகாலத்தில் புள்ளக்குட்டியை பெற்றுக்கோன்னு சொல்கிறேன் என்றான். அதெல்லாம் அப்புறம் பெற்றுக்கிறேன், முதல்ல வேலை தேட விடு என்றாள். நீ வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டா நான் என்ன பண்ணுறது, எனக்கு போர் அடிக்குமே என்றான் பிரபு. ஹேமா அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஆமாண்டா, நான் சுத்தமாக மறந்தே போயிட்டேன், நீ என்ன பண்ணுவ என்றாள். நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நானே உனக்கு வேலை கொடுக்குறேன். நம்ம ஆஃபீஸ் டேட்டா என்டர் பண்ணாமல் இருக்குது, நீ அந்த வேலையை பாரு. வீட்டில் இருந்துக்கிட்டு லேப்டாப் மூலமாக பார்க்குற வேலை தான். உனக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் அந்த வேலையை பார்த்துக்கோ. நான் ஆஃபீஸில் சொல்லி தினமும் உனக்கு ஃபைல் அனுப்ப சொல்கிறேன், அதை பார்த்து பண்ணு என்றான். ஹேமாவும் ஏதோ ஒரு வேலை கிடைத்தால் போதுமென்று சந்தோஷத்தில் துள்ளி குதித்தாள். சரி சரி வா, போய் சாப்பிடுவோம் என்றான் அவன். ஹேமாவும் அவனுக்கு உணவை பரிமாறினாள். ஹே, நீயும் உட்காரு என்றான். இல்லை, எனக்கு பசிக்கலை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டேன், கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றேன் என்றாள் அவள். சரி என்று தலையை ஆட்டிவிட்டு பிரபு மட்டும் சாப்பிட்டான். மீதமிருந்த உணவை எல்லாம் எடுத்து வைத்தாள் ஹேமா.
ஏ பாப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு தான் உங்கள் அம்மா அப்பா ஊருக்கு வராங்களாம். நாளைக்கே உனக்கு தாலி பிரித்து போட்டுக்கலாம்னு சொல்ல சொன்னாங்க. உனக்கு ஃபோன் பண்ணாங்களாம், ஆனால் டவர் கிடைக்கலையாம். அதான் எனக்கு சொன்னாங்க என்றான். இதை கேட்ட ஹேமாவுக்கு ஒரே குஷி. சரி சரி, நாளைக்கு நம்ம போகலாம் என்றாள். பிரபுவும் சோகமாக தலையை ஆட்டினான். என்னடா சோகமாக இருக்க என்றாள். இல்லை, என்னோட ஃபர்ஸ்ட் நைட் கனவெல்லாம் பாழாக போயிடுச்சே, அதான் என்றான். இதுக்கு போய் ஏன்டா வருத்தப்படுற என்றாள். ஏ லூஸு, நாளைக்கு இல்லைன்னா இன்னொரு நாள் வச்சுக்கலாண்டி. நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன். வருத்தமெல்லாம் ஒன்றும் இல்லை. வா, புது படம் ஒன்று வந்திருக்கு, போய் பார்க்கலாம் என்றான். ஹேமாவும் அவனுடன் சேர்ந்து ரூமுக்கு சென்றாள். படத்தை போட்டு மெத்தையில் படுத்தான். ஹேமா படத்தை பார்த்து கொண்டே நாளை தாலி பிரிக்கும் விசேஷத்திற்கு போட்டுக்கொள்ள துணிமணிகளை எடுத்து வைத்தாள். நீ எடுத்து வச்சதெல்லாம் போதும், பாடி படம் பார்க்க என்றான். ஹேமாவும் அனைத்தையும் பேக் செய்து வைத்துவிட்டு அவனுடன் சேர்ந்து படம் பார்க்க தொடங்கினாள். பிரபுதான் டிவியை பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் ஹேமா பிரபுவையே பார்த்து கொண்டிருந்தாள். என்னடி என்னையே பார்க்குற, ஏதாவது வேணுமா என்றான் அவன். ஆமாம், நீ தான் வேணும் என்றாள் அவள். ஓஹோ, நான் தான் வேணா எடுத்துக்கோ என்று சிரித்தான். அப்படியா, சரி என்று மெத்தையில் படுத்திருந்தவன் மீது ஏறினாள். ஏ என்னடி, எடுத்துக்கோன்னு சொன்னால் மேலே ஏறி படுத்துக்கிட்ட, அவ்வளோதானா என்றான். அவ்வளோதானாவா, வேற என்ன வேணும் என்றாள் அவள். என்னை ஏதாச்சும் பண்ணுடி என்றான். அடச்சி மானங்கட்டவனே, என்னடா நீயே ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்கிற என்றாள். ஆமாம், அப்புறம் என்ன சொல்கிறது, அப்படி ஏதாச்சும் சொன்னாலாவது நீ ஏதாவது பண்ணுறியான்னு பார்ப்போன்னு தான் சொன்னேன் என்றான். ஹேமாவுக்கு சிரிப்பு வந்து விட்டது. கெக்க பெக்கவென சிரித்தாள். சிரிக்காதடி, எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கு என்றான் பிரபு. சரி சரி, சிரிக்கலை, நீ இப்போ கண்ணை மூடு என்றாள். அவனும் எதுக்கு கண்ணை மூட சொல்கிற சொல்லு என்றான். ஐயோ, நீங்கள் கண்ணை மூடுங்க மாமா, சொல்கிறேன் என்றாள். அவனும் கண்ணை மூடிக்கொண்டான். உடனே அவன் உதட்டில் முத்தமிட்டாள். அவனும் முத்தமிட்ட உடனேயே கட்டி அணைத்து கொண்டு மெதுவாக முத்தமிடத் தொடங்கினான். இருவரும் முத்தமிட்டு கொண்டே உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்தனர். பிரபு சற்று கட்டுப்பாட்டிற்குள் வந்தான். சாரிடி, உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் என்றான். ஹேமாவும் ஒன்றும் சொல்லாமல் மீண்டும் முத்தமிட்டாள். உன்னோட திட்டம் புரிஞ்சு போச்சுடி, என்னைய தவிக்க வைக்கணும், அதுதானே உன்னோட திட்டம் என்றான். அவளும் ஆமா என்று சொல்லிக்கொண்டே சிரித்தாள். நாளைக்கு நீ ரொம்ப வருத்தப்படுவடி. நாளைக்கு இல்லைனாலும் நாளான்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்ல, அப்போ வச்சுக்கிறேன் கச்சேரி. நீ மாதவிடாய் நேரத்தில் இருக்கன்னு பொறுமையாக இருக்கேன் என்றான். யார் சொன்னா எனக்கு மாதவிடாயின்னு? எனக்கு நேத்தியே முடிஞ்சிருச்சு. உன்னோட பொறுமையை சோதிச்சு பார்க்கணும்னு தான் இன்றைக்கும் மாதவிடாயின்னு சொன்னேன். பரவாயில்லடா, நீ ரொம்ப பொறுமைசாலி தான். எனக்கு எப்போதும் 3 நாள் தாண்டா கணக்கு, இன்னைக்கு 4வது நாள் என்றாள். அடி பாவி, ஒரு நல்லவனை போய் இப்படி ஏமாத்திட்டியேடி என்று அவளை பிடிக்க முயற்சி செய்தான். அதற்குள் அவள் கதவை திறந்து கொண்டு குடுகுடுவென கீழே ஓடினாள். ஹே, இப்போ இல்லைனாலும் நைட்டு சிக்குவல்ல, அப்போ வச்சுக்கிறேன்டி என்று ரூமிற்கு சென்றான். ஹேமாவும் சிரித்து கொண்டே ஹாலுக்கு வந்தாள். மணி 4 விட்டது. பசி எடுத்ததால் டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்தாள். தட்டில் சாப்பாட்டை போட்டு மீன் குழம்பை ஊற்றினாள். பிரபு ரூமிலிருந்து மெல்லமாக எட்டி பார்த்தான். அவள் பசியில் சாப்பிட்டு கொண்டிருந்தாள். உடனே கீழே இறங்கி வந்தான். அவனை பார்த்தவுடன் படக்கென எழுந்தாள் ஹேமா. ஹே, உட்காருடி, ஒன்றும் பண்ண மாட்டேன், உனக்கு பரிமாற தான் வந்தேன். ரொம்ப பசிக்குதா என்றான். ஆமாண்டா, காலையில் 11 மணிக்கு இட்லி சாப்பிட்டேன், அப்புறம் பசிக்கலை. இல்லைனா நீ சாப்பிடும்போதே உன் கூட சேர்ந்தே சாப்பிட்ருப்பேன் என்றாள். சரி சரி, ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக சாப்பிடு என்று பரிமாறினான். அவளும் சாப்பிட்டு முடித்து செடிக்கு தண்ணீர் ஊற்ற சென்றாள். பிரபுவும் நான் கடைக்கு போயிட்டு வரேன் என்று ஹேமாவிடம் சொல்லிவிட்டு கிளம்பினான். ஹேமாவும் செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்றிவிட்டு வியர்க்கிறது என்று குளிக்க சென்றாள். வீட்டிற்கு வந்த பிரபு ஹேமாவை தேடினான். அவள் குளித்து கொண்டிருப்பதை பார்த்து இதுதான் சரியான நேரம் என்று முதலிரவுக்கு வாங்கி வந்த பூவை எல்லாம் ஃப்ரிட்ஜில் மறைத்து வைத்தான். இதற்காகத்தான் கடைக்கு சென்றான் என்பதெல்லாம் ஹேமாவுக்கு தெரியாது. அவனை பார்த்த உடனேயே எங்கடா போன என்றாள். சாக்லேட் சாப்பிடும் போல இருந்துச்சு, அதான் கடைக்கு போனேன் என்று மழுப்பினான். அவளும் அதை நம்பி வாங்கி வந்த சாக்லேட்டை வாங்கி கொண்டாள். சரிவா, மாடிக்கு போய் வேடிக்கை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம்
என்று பிரபுவை அழைத்து சென்றாள். இருவரும் இயற்கையை ரசித்து பேசிக்கொண்டிருந்தனர். என்னதான் பேசிக்கொண்டிருந்தாலும் எப்படி ரூமை அலங்கரிப்பது என்பதில்தான் பிரபுவுக்கு சிந்தனை ஓடிக்கொண்டிருந்தது. பாகம் 9 சந்திப்போம். நன்றி.